Daily. Taste the Daily. விக்ரம் சார், இந்தாங்க டீ. நான் பிஸியா இல்லாத நாள் அன்னைக்கு நானே டீ போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள நீ ஏன் போட்டு எடுத்துட்டு வந்த? நீங்க என்னைக்குதான் பிஸியா இல்லாம இருந்திருக்கீங்க? ஏதோ அதிசயமா இன்னைக்குதான் உட்கார்ந்து நிதானமா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. இல்லனா எப்பவும் கால்ல சக்கரம் கட்டிட்டு தானே இருப்பீங்க. அட்லீஸ்ட் மாசத்துல 1-2 நாளாவது இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். உனக்கும் சமைச்சு போடுறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட ப்ளீஸ். என்ன ஒரு ரஃப்பான மேல் ஷாவனிஸ்டிக் ஹஸ்பண்டா இருக்க விட்டுறாத ப்ளீஸ் ப்ளீஸ். அதெல்லாமே நான் கன்சீவ் ஆகி 7வது மாசம் 8வது மாசத்துல இவ்ளோ பெரிய வயிறோட வேலை செய்ய முடியாம இருப்பேன்ல, அப்போ உங்க வேலைக்கு ஃபுல் டைம் லீவ் போட்டு எனக்கு சர்வீஸ் பண்ணுங்க. அப்ப நான் ராணி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு என்ன வேலை இருக்கு விக்ரம்? பகல் முழுக்க சும்மா தானே இருக்கேன். இதெல்லாம் சந்தோஷமா செஞ்சுட்டு போறேனே. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் எப்பவுமே ஹாப்பி ஹோம் மேக்கர். எனக்கு வீட்லயே இருந்து உங்களையே நினைச்சுக்கிட்டு உங்களுக்கான வேலையை செய்யறதுதான் ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் எனக்கு தோணுது. நீ பகல் முழுக்க நம்ம வீட்டு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கல, வேற எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவா எதுவும் பண்ணல. சோ விக்ரம், வீட்டு வேலை பார்க்கறது கன்ஸ்ட்ரக்டிவ் இல்லையா? ஹோம் மேக்கரா இருக்கிறது சாதாரண வேலை இல்லன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல, சாரி. நீ வீட்டை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறதுனால தான் நான் வேலை செய்யும் போது கூட எப்படா வீட்டுக்கு போவோன்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு வீட்டை சொர்க்கமா வச்சிருக்க. அந்த சொர்க்கத்துடைய தேவதையின் நீ தானே. சரி, நான் கன்ஸ்ட்ரக்டிவான்னு இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஐடி படிச்ச பொண்ணு, ஐடி கம்பெனில வேலை பார்த்துருக்க. உன்னை கிராஜுவேட் ஆக்க மாமா எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு, அரசாங்கமும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம். அவ்வளவும் படிச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஹோம் மேக்கரா மட்டும் இருக்கிறது சரியில்லையோன்னு தோணுது. அதான். வேற என்ன செய்யணுங்கிறீங்க விக்ரம்? நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், உன் இஷ்டப்படி செய்யலாம். நீ ஏதாவது செய்யணும்னு நான் விரும்புறேன், அவ்வளவுதான். பிசினஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டா? பிசினஸ் இனியா நமக்கு பணம் அவ்வளவு முக்கியம் இல்ல. நம்ம தேவைகளுக்கு தான் நான் சம்பாதிக்கிறதே போதும்ல. கிரியேட்டிவா எங்கேஜ்டா இருக்கிற மாதிரி ஏதாவது அறிவு 4 பேருக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லையே விக்ரம். சரி, அப்ப அந்த ஐடியாவை வரவை. நீ வீட்லயே ஐடலா இருந்து உன் டேலண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் சொல்றேன், நம்ம சொசைட்டிக்கு உன் மூலமா ஏதாவது நல்லது நடக்கணும். நீங்க இப்படி என்னை பத்தி யோசிக்கிறது ரொம்ப பெருமையா தாங்க இருக்கு. ஆனா எனக்கு வெளியெல்லாம் வேலைக்கு போய் வீட்டை சரியா கவனிக்காம விட்டுருவோமோங்கிற கவலையும் இருக்கு. சரி, அப்போ ஏன் வெளியே போற? வீட்ல இருந்தே ஏதாவது பண்ணு. வீட்ல இருந்துக்கிட்டா என்ன? இப்போ ஒரு மாதிரி டெய்லரிங் கிளாஸ், குக்கிங் கிளாஸ், பியூட்டிஷியன் ஏதாவது. அதெல்லாம் எனக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாததுங்க. கரெக்ட். அப்ப சம்பந்தம் இருக்கிறது செய்ய. நீதான் ஐடி கம்பெனில வேலை பார்த்தவளாச்சே. ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இல்ல பெஸ்ட் ஸ்கூல் பசங்கள் கிளாஸ் எடு. நீதான் ஆசிரியர் பொண்ணாச்சே. டியூஷனா? என்னம்மா அதட்டுற, மிரட்டுற? உன் பேச்சுக்கு அலறெல்லாம் வைக்கிற. ஒரு டீச்சருக்கு இதை விட பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்க முடியும்? ஹலோ, என்ன கிண்டலா? கையில பெரம்பெடுத்தா பிச்சிருவேன் பிச்சு. பாத்தியா, இதத்தான் சொல்றேன். டீச்சர் வேலைக்கு கரெக்ட்டா விக்ரம் விக்ரம் சும்மா இருங்க விக்ரம். அடி வாங்க போறீங்க. நான் சும்மா அப்படி சொன்னேன். நீ எதுக்கு சும்மா சொல்ற? சீரியஸாவே சொல்லு. நீயே யோசிச்சு பாரு. வீட்டுல எப்பவுமே பசங்க இருப்பாங்க, உன்னை மிஸ்ஸுன்னு உன்னை சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. நீ அவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுல பிஸியா இருப்ப. என்கிட்ட கூட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. அதெல்லாம் பார்க்க எவ்வளவு ஜாலியா இருக்கும். உங்களை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லாம போயிடும். அதனால்தான் வேண்டாங்கிறேன். எனக்கு உங்களை பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால அத இப்போதைக்கு மறந்துடுவோம். டீ ஆறிட போது மீதி இருக்கிற டீய ஒழுங்கா குடிங்க.
ஏய் என்ன கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போனேன். இப்படி வா கவனி, வா வா கவனி, வா நல்லா கவனி. விக்ரம், என்ன விக்ரம் பண்றீங்க? விக்ரம், என்ன இன்ஸ்பெக்டர் சார், என்னோட கனவு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. டியூஷன் எடுக்கணும், பாடம் எடுக்கணும், இப்படி எல்லாம் ரெஸ்பான்சிபிளா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உன் கூந்தல்ல இருந்து வர்ற ஸ்மெல்லு என்ன அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிருச்சு. பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையிலேயே மனம் இருக்குமா இருக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன் கூந்தல்ல ஒரு ஸ்மெல் இருக்கு. ஐயோ என்ன பண்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? நான் டிஃபன் பண்ணணும், நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். நிறைய வேலை இருக்குங்க. இனிமேலும் இங்க நின்னா எல்லா வேலையும் கெட்டுரும். நான் போறேன். பா, என்ன வெயில்! இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு வெயில பார்த்ததே இல்லை. 106 107ங்கிறாங்க. மாயா சொன்னாலே இவர்தான். இது சென்னையா துபாயானே தெரியல. வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு இனியா சொன்னா வந்தது தப்பா போச்சு. சொல்றா? ஏப்பா, பார்த்து போக கூடாது. உன் கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? சாரி சார், கவனிக்கல சார், ஹெட்போன் போட்டிருந்தேன். என்ன கவனிக்கல? வயசா நாள் போறது தெரியவானா? சாரி சார், ஒரு முக்கியமான காலு, அதான் பேசிட்டே வந்தேன். அதை விட உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்லையா? நீ இப்படியே கட்டிட்டு வண்டியில போய் முட்டினேன்னா எங்க போவ? கவனமா போங்கயா. ஆளையும் மூஞ்சிங்க இப்ப எரும மாடு மாதிரி இடிச்சிட்டா. ஐயோ பெருசு, நானா கவனமா இல்ல, ஒரு சின்ன கேப்ல உன் போனையே அடிச்சிருக்கேன். நீ போனை பறி கொடுத்துட்டு எனக்கு கவனம் இல்லைன்றியா? மாயா மேடம் சொன்ன மாதிரி போன்ல இளங்கோன்னு இருக்கான்னு பாப்போம். இளங்கோ மாப்பிள்ளைன்னு இருக்கு. யாழினி, எனக்கு போன் வருது. நீ இறங்கி அப்படி கொஞ்சம் நெல்லு, வெயில் வேற அதிகமா இருக்கு. சரி இளங்கோ. மாமா தான் பண்றாரு. ஹலோ சார், இந்த போன் உங்க மாமாவோடதா சார்? ஆமாங்க. நீங்க யாரு? ஆமா, மாமா போன் உங்கள்ட்ட எப்படி வந்தது? சார், அவர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் சார். அப்படியா? ஆமா சார், அவர் போன்ல இளங்கோ மாப்பிள்ளைன்னு போட்டிருந்துச்சு. அதான் அதை பார்த்துட்டு தான் கால் பண்றேன். அவரை சிவன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம். நீங்க உடனே சீக்கிரமா கிளம்பி வாங்க சார். சரி, நான் உடனே வந்துடுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க சார். Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.